அடுத்த பாடலிலே கண்ணும் கருத்தும் அறியாத பொருளாகவும் கண்டமது இல்லாத அகண்ட ககனமாகவும் நிறைந்து இடையராது உள்ள நீ கண்டிதப்பட்ட உடலில் நுண்ணுணர்வு இயலாது சிற்றுணர்வாய் விளங்கு உயிர்கள் நோக்கறிந்து அவைகள் தம்மை நுங்கு அறிவு கொடு தெளிந்து அருளிலே கூடி ஒரு நாணமில் ஆனந்தமாம் விண்ணிடை உலாவி எமை அடைவீர் அம்முறைமை விவரிக்க அரிதீர் என்னா மெய்யான திருமேனியிலக உருவங்கொண்டு மெய்யருள் பெருக்கி அருளும் எண்ணம் உணராத புன்மதத்தர் உரியிலை என்பர் யாங்கள் உனை விடுவது உண்டோ இஞ்சி வளை மந்திரமலி செந்திலில் அமர்ந்த எழில் எந்தையே கந்த சிவமே. முருகப்பெருமான் உருவம் கொண்டு அருள் பாலிப்பதற்காக 6 திருமுகங்களும் 12 கரங்களும் கொண்டு வந்தான். அது வடிவமற்ற பரபிரம்மம்தான். இன்னும் சொல்லப்போனால் சொரூபமான நிலையிலே ஞான நிலையிலே விளங்கிய ஞானானந்தமாக விளங்கிய அந்த நிலையிலே இருந்து அவன் கீழே இறங்கி உருவம் கொள்கின்றான். இயல்பாக பார்க்கிற பொழுது பரவெளிக்கு ஒரு உருவம் ஒரு நாமம் ஒன்றும் இல்லைதான். ஆனால் அந்த நிலையிலே பரபிரம்மம் உயிர்களுக்கு தொடர்பு கொண்டு அருள்நலமோ வேறு எந்த நலமோ செய்ய இயலாது. அது கீழே இறங்கி வந்தால்தான் உயிருக்கு உயிராக இருந்து அது நலம் செய்ய முடியும். எனவே அது உயர்ந்த நிலையிலே இருந்து கொண்டிருந்தால் இந்த உயிர் அந்த நிலைக்கு மேலே ஏறி வர முடியாத காரணத்தினாலே அது பரபிரம்மத்தை அறிய முடியாது. எனவே பரபிரம்மம் தான் கருணை கொண்டு அது கீழே இறங்கி வருகிறது. அப்படி கீழே இறங்கி வருகிற பொழுது அருவம் அருவுருவம் உருவம் என்கிற நிலையிலே அது கீழே இறங்கி வந்து உருவம் கொள்கிறது. உருவம் இல்லாதவன் தான் முருகப்பெருமான். ஆனால் உருவம் கொள்ள முடியாதவன் அல்ல. அப்படி கண்ணும் கருத்தும் அறியாத பொருளாகவும் கண்டமது இல்லாத அகண்ட ககனமாகவும் எல்லையில்லாத அகண்ட பொருளாக, கண்டம்னா எல்லை, கண்டமில்லாத அகண்டம் எல்லையில்லாமல் விரிந்து செல்லுகின்ற பெருவழியாக அவன் இருந்தாலும் கூட கண்டிதப்பட்ட உடலில், அதாவது ஒரு எல்லைக்கு உட்பட்ட ஒரு திருமேனியிலே நுண்ணுணர்வு இல்லாது சிற்றுணர்வாய் விளங்கு உயிர்கள் நோக்கறிந்து இந்த சப்த தாதுக்களாலான உடம்பிலே உயிர்கள் தங்கி அவையெல்லாம் உயிர் பெற வேண்டும் என்பதற்காக அந்த உடம்பை தந்த பெருமான் அவை உணர வேண்டும் என்பதற்காக தானும் திருமேனி தாங்குகின்றான். உடம்பை சிவபெருமான் இந்த உயிர்களுக்கு தந்ததன் நோக்கமே அது தன்னை பீடித்துள்ள ஆணவ மலமாகிய அறியாமையை நீக்கிக் கொள்வதற்கு. எனவே உடம்பை தந்த இறைவன் இந்த உடம்பினாலே அது புரிந்து கொள்ளும் வண்ணமாக திருமேனி தாங்கினால்தான் இது இந்த உடம்பை கொண்டு அந்த திருமேனியை உணர முடியும். எனவே உயிர்களின் நோக்கமறிந்து உயிர்களினுடைய அறியாமையின் நிலையை உணர்ந்து தன்னை எளிமைப்படுத்திக் கொள்ளுகின்ற இறைவன் உருவத்தை கொள்ளுகிறான். இன்னும் சொல்ல போனால் அந்த உருவம் எடுத்த காரணத்தினால்தான் குரு சீடன் என்று சொல்லக்கூடிய ஒரு பரம்பரையும் உருவாக்கி தந்தான். இந்த அடிப்படைகளை எல்லாம் உணராத மதத்தவர்கள் பரம்பொருள் உருவமற்றது, அது உருவம் கொள்ளாது என்றெல்லாம் கூறுகின்றார்கள். எண்ணம் உணராத புன்மதத்தர் உரி இலை என்பர் யாங்கள் உனை விடுவது உண்டோ. அவர்கள் அப்படி சொன்னால் சொல்லிவிட்டு போகட்டும். ஆனால் எங்களுடைய உண்மையான அன்பு உன்னை புரிந்து கொண்டு உன்னை விடாது பற்றி கொள்ளும் அல்லவா. நீ திருமேனி தாங்கி வந்த கருணையை நாங்கள் புரிந்து கொண்டு அந்த திருமேனியினுடைய அழகை பற்றி அதனுடைய தொடர்பாக உன்னுடைய அருள்நலம் பெற்று அதனுடைய முதிர்வாக உன்னுடைய ஆனந்தத்தையும் நாங்கள் பெற ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சுவாமிகள் இந்த பாடலிலே குறிப்பிடுகின்றார். கண்ணும் கருத்தும் அறியாத பொருளாகவும் கண்டம் அதில்லாது அகண்ட ககனமாகவும் நிறைந்து இடையராது உள்ளடி கண்டிதப்பட்ட உடலில் முழுமிலாது சிற்றுணர்வாய் விளங்கு உயிர்கள் நோக்கு அறிந்து அவைகள் தம்மை உங்கறிவு கொடு தெளிந்து அருளிலே கூடியோரு நூனவில் ஆனந்தமா
மெய்யான திருமேனீலக உருவம் கொண்டு மெய்யருள் பெருக்கி அருளும் எண்ணம் உணராத உன்மதத்தல் உருகிலை என்பர் யாங்கள் உதை விழுவதுண்டோ இஞ்சிவளை மந்திரமலி செந்திலில் அமர்ந்த ஏழில் எந்தையே கந்த